அன்பு தாய்மார்களே, இந்த கெஸ்ட் ஹவுஸ் தொடங்கி 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் ஆரம்பிக்க போதல்லே, அதுக்காகத்தான் வாழ்த்து சொல்ல வந்து. அடுத்து எம்ஜிஆர் வராரு. எங்க வராரு? அதான் என் ரத்தத்தின் ரத்தமான உடம்பு தப்பு. என் தாயின் மீது ஆணையா சொல்றேன், இது சத்தியமா எம்ஜிஆர் வாய்ஸ் தான். நீங்க நம்பியே ஆகணும். தமிழ் தான் என் மூச்சு, தமிழ் தான் என் வாச்சு, அதுவே அந்து போச்சு. நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. இதுதான் டைமிங் காமெடி. டைமே இல்லாம காமெடி பண்றவங்க. அதுக்கடுத்து கேப்டன் வரும். இந்த பருப்புல கண்ணு சவக்கும் கரண்ட் பாக்ஸ் வெடிக்கும். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா 10 நிமிஷத்துல மைக்கு வெடிச்சிடும். மக்களே எல்லாரும் கை தட்டணுமா இல்லையா? கஷ்டப்பட்டு குரல் எடுக்கிறது எவ்வளவு சிரமம் தெரியுமா? நீங்க எந்த சேனல் அம்மா? நீங்க கண்டிப்பா சன் டிவி தான் இருப்பீங்க. குண்டக்க மண்டக்க என்ன பார்த்து கேள்வி இருப்பீங்க. எனக்கு நல்லா தெரியும். அடுத்து ஜனகராஜ் வாய்ஸ். வேண இப்படியெல்லாம் சபையெல்லாம் வச்சுக்கிறான்ல சொல்லிட்டு இருக்க கூடாது. வேண அப்பா போயிட வேண. நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து ஒரு நாள் சாப்பிடலான்னு வந்தேன்னா, அப்போ சுப்பிரமணிய மாஸ்டர் இல்ல, சுப்பிரமணிய மாஸ்டர் என்ன பார்த்து மொச்சிக்கினே இருந்தாரு. என்ன மாஸ்டர் மொற்கிறீங்கன்னு கேட்டா, நீதான்டா என் மொறப்பையன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் மொப்பைன்னு சொன்னாரு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. அடுத்து வந்து கமல் வாய்ஸ். 4 பேருக்கு நல்லா நடக்கணும், எதுவும் தப்பு இல்லை. அப்புறாமே கடவுளை என்ன சிக்கல்லையா இது சொன்னாதான் எனக்கு பர்ஃபார்ம் பண்ணாது. திடீர்னு கை காட்டினா என்னன்னு சொல்லுவேன். அப்படியே பல்ராம் நாயுடு கமலஹாசன். தனமாவா எவரையாவது லைட்ல ஆஃப் பண்ணதோ இங்க என்ன ஃபாஸ்டாக நடக்குதோ லட்டை எடுத்து தட்டி தட்டி இப்படியெல்லாம் குறுக்க பேசினா மயந்துருவேன். நேனா வீரத்துக்காரி லட்டை எடுத்து தட்டி தட்டி எடுத்தா உண்மையோட சேர்த்து நான் கத்து வச்சுக்கிறேன். கரையெல்லாம் உள்ளே வந்துடும். ஓகே, நன்றி, வணக்கம்.